திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பென்னொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவ, ஒருவடி வேலும் கடம்பும் தடம்புயமாறிரண்டும், மறுவடிவான வதனங்களாரும் மலர் கண்களும், குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே. குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே. யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால், பூமேல் மயல் போய் பூமேல் மயல் போய் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. சக்கரவர்த்தி தவராச யோகி என்னும் மிக்க திருமூலனருள் மேவனால் என்னால். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல என் ஆன்மநாயகனாம் ஆதிமூலனுடைய அற்புத பெருங்கருணையினாலும், சொக்கநாத பெருமானுடைய திருவருளாலும் குருவருளாலும், நாம் பெருமான் மீது கொண்ட இடையறாத அன்பினாலும், சிவநெறி சன்மார்க்கம் என்ற தொகுப்பிலே சிவபூசை என்ற ஒரு தலைப்பை பற்றி ஒரு சில செய்திகளை சிந்திக்க திருவருள் கூட்டியுள்ளது. முதற்கண் நாம் முன்னமே விளக்கியிருந்தோம். சிவநெறி சன்மார்க்கம் என்ற ஒரு அமைப்பினுடைய செயல் விளக்கத்தை பற்றி. அதாவது சுத்த சிவானுபவ ஞான நிலையமாக இந்த சிவநெறி சன்மார்க்க சங்க அமைப்பு நிலைபெறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அதற்குண்டான முன்பணி திட்டமாக நாம் இப்பொழுது இந்த செயல் விளக்க நிலைப்பாடுகளை பற்றி ஒரு சில செய்திகளை நாம் கொடுத்து கொண்டு வந்துள்ளோம். என்னுடைய பின்னணி திட்டம் இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்கள் பெருமக்களுக்கும், அதாவது சைவ அன்பர்கள், சைவம் என்றால் சிவம் சார்தல், சிவம் சாரக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் இது ஒரு வழிகாட்டும் ஒரு அற்புதமான நெறிக்களமாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமே. அப்படி இருக்கும் பொழுது சைவம் சார்தல் என்றால் ஒரு சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு ஆற்றுதலோ, இல்லை நைமித்தியத்திலே கூறக்கூடிய இந்த பிரதோஷம் மற்றும் விழா காலங்களில் பெருமானை வணங்குவதோ மட்டுமல்லாமல், நம்முடைய வாழ்வியல் முறைகளிலேயே சைவத்தை எவ்வாறு நாம் புகுத்துவது அப்படின்ற ஒரு செயல்முறை விளக்கத்தை தான் நாம் இந்த அமைப்பின் மூலமாக வெளிப்படுத்த விரும்பக்கூடிய ஒரு நிலை. நம்ம எத்தனையோ முறையமையான வழிபாடு ஆற்றுறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சரியை அப்படின்னு சொன்னோம்னா உழவாரம் செய்கின்றோம், திருக்கோயில்களுக்கு எத்தனையோ பணிவிடைகள் செய்கின்றோம். அடுத்ததாக பூசைக்கு சென்று ஆசிரியர்கள், அதாவது ஆதிசைவர்கள் பூசை செய்யும் பொழுது நம்ம அங்கிருந்து வழிபாடு ஆற்றுவது பெருமானை. இந்த நிலைப்பாடிலேயே நாம் சிவ வழிபாட்டை முழுமையாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அல்லாமல் சிவபூசை என்றது என்ன, சிவபூசையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய முழுமை பலன் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த தொகுப்புல நாம சிந்திக்க இருக்கின்றோம். நான் முன்னமே சொன்னோம், நம்ம சைவ நெறியாகப்பட்டது நமக்கு அளித்து உள்ள ஒரு 4 நெறி.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 நெறி. நாம் அத்துணை பேருக்கு அந்த 4 நெறியை பற்றி நல்லா தெரியும். நாம் முன்னமே கூட முதல் 2 அறிமுக உரையிலேயே இதை பற்றி நாம் பேசியிருந்தோம். இந்த சரியை என்றால் உடல் அளவு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அத்துணை பேரிடத்திலும் இருக்கு. கிரியை என்றால் உடல் மற்றும் மனம் இரண்டும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு பெருமானுக்காக. யோகம் என்றால் பெருமானுக்கு மனத்தளவிலேயே செய்யக்கூடியது. ஞானம் என்றால் கிரியை முறைமைகள் அத்தனையும் அடங்கி நம்முடைய அறிவாகப்பட்டது பெருவெளியுடன் இணைதல் போன்ற நிலைப்பாட்டை உடையதுன்றதை நாம் சிந்தித்திருந்தோம். இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானத்தினுடைய அற்புதமான தமிழாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அற்புதமா இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய மொழியினுடைய மிகப்பெரிய ஒரு உண்மை பொருள்னு சொல்லலாம். அதாவது என்னன்னு கேட்டா அந்த சொல்லை சொல்லும் போதே அதற்குண்டான உணர்வு, இந்த பொது நீக்கி தனி உணர்தல் நிலைப்பாட்டில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீர் என்று நான் சொல்லும் பொழுதே நீரினுடைய தன்மையாகிய குளிர்ச்சியை புரிந்து கொள்ளுதல். சிவம் என்று சொல்லும் பொழுதே சிவம் என்பதை வேறு ஒரு பொருளாக நினையாமல் சிவபெருமானுடைய என் குணத்தை நான் அனுபவித்தல். இது பொது நீக்கி உணர்தல் என்ற முறைப்பாட்டில் சொல்லுவாங்க. அப்போ இந்த பொது நீக்கி உணர்தல், ஒரு வார்த்தையை நான் சொல்லும் பொழுதே அதனுடைய குணத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தையினுடைய முழுமையான விளக்கம் எனக்கு தெரிய பெற வேண்டும். அப்படி அந்த விளக்கம் தெரிய பெற்றால்தான் எனக்கு அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு உண்டான அனுபவம் கிடைக்க பெறும். அப்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம் எத்தனையோ முறை நாம் சொன்னாலும் இது உடல், மனம், அறிவு அப்படின்ற நிலைப்பாடுல தான் இருக்கமே ஒழிய இங்க நம்முடைய அனுபவம்ன்றது எங்க வரப்போகுதுன்றது தான் இங்க கேள்வி. அப்ப இதனுடைய தமிழாக்கம் பாருங்க. சரியைக்கு சீலம், கிரியைக்கு நோன்பு, யோகத்திற்கு செறிவு, ஞானத்திற்கு அறிவு. சீலம், நோன்பு, செறிவு, அறிவு. நம்முடைய மார்க்கங்கள் ஆகிய சரியை, கிரியை, யோகம், ஞானத்தை நம்ம தமிழாக்கம் செய்தால் சீலம், நோன்பு, செறிவு, அறிவு. அப்ப சீலம்னு சொல்லுங்களேன். சீலம் என்றால் என்ன? இதனுடைய அடிப்படை நிலைப்பாடு சீலம் என்றால் ஒரு ஒழுக்க நிலைக்கு நாம் வருதல். சரியைனா என்ன? சைவ சமயத்திற்குண்டான ஒழுக்கத்திலே நிற்றல். முதல் அதான். எத்தனையோ அன்பர்களை நாம பார்க்கின்றோம், எத்தனையோ வருட காலமாக திருக்கோயிலுக்கு செல்றாங்க. அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒழுக்க முறைமையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஏதேனும் நிகழ்ந்ததானா அது ஒரு சற்று யோசிக்க வேண்டிய விடயமா தான் இருக்கு. அப்படி அல்லாமல் சைவ நெறியிலே நான் முதல் நெறியான சரியையில் நிற்கிறேன் என்றால் நான் சீலத்தில் ஒழுகுகின்றேன் என்று நாம் நினைக்கணும். அப்ப முதல்ல என்னன்னா, சிவமாம் தன்மை பெறுவதற்கு என்னுடைய உடலையும் என்னுடைய மனதையும் நான் முதல்ல பக்குவப்படுத்தணும். அப்ப இந்த மனதையும் உடலையும் பக்குவப்படுத்துவதற்குண்டான முதல் நிலைப்பாடு தான் சரியை. அப்படின்ற நிலைப்பாடு வரும்பொழுதுதான் நமக்கு சைவமாம் சார்பும் பொழுது, சைவம்னா சிவமாம் தன்மை நான் எய்த பெறணும். சிவமாம் தன்மை எய்த பெறணும்னா சிவத்தினுடைய குணங்கள் எனக்கு கைவர பெறணும். சிவத்தினுடைய குணங்கள் எனக்கு கைவர பெறணும்னா முதல்ல நான் என்னை எவ்வாறு முதலில் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். என்னை சீரமைத்துக் கொள்வது என்பது என்னுடைய உடல் அளவிலிருந்து துவங்குது. காலையில எப்போ ஒன்னா எழுந்திருக்கிறோம், எழுந்து நம்முடைய பணிகள் எல்லாம் கடன்கள்லாம் விரைவாக செய்துவிட்டு உடனே ஒரு வேலைக்கு செல்றோம். வேலைக்கு முடிந்த உடனே எப்பொழுது தோன்றுகின்றதோ அப்போ ஒரு திருக்கோயிலுக்கு வரோம். எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ வழிபாடு செய்கிறோம். அவ்வாறு அல்லாமல் இத்துணை மணிக்கு தான் எழுந்திருத்தல். எழுந்து நாம அனுஷ்டானத்தில் குறிப்பிட்டவாறு மந்திர குளியல் ஆற்றுதல். எப்ப வேணா குளிக்கலாம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 8:30 மணிக்கு அலுவலகம்னா 8 மணிக்கு கூட எழுந்து நாம குளிப்போம் சீக்கிரமா போறதுக்காக. ஆனா ஒரு மந்திர குளிக்கணும்னா நம்ம நீர் ஆயத்தம் பண்ணணும், எண்வகை தூய்மை பண்ணணும். அப்படின்ற நிலைப்பாடு இருக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம்? முதல்ல நம்முடைய வாழ்க்கை முறைமையிலே எழுந்திருக்கும் பொழுது அந்த கால அளவுக்கு உட்பட்டு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்வோம். நீங்க பாருங்க, சமயம் என்பது ஏதோ ஒரு பிற பொருளை வழிபாடு செய்வது மட்டுமல்ல. சமயம் என்பது சமைத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து தான் கிடைக்க பெறுது.
சைவ சமயம் என்றால், சைவம் என்றால் சிவமாம் தன்மை. சிவமாம் தன்மைக்கு நம்மை சமைப்பது. நம்மை சமைப்பதுனா நம்மை பக்குவப்படுத்துவது. சமைத்தல் என்றால் பக்குவப்படுத்துதல். ஒரு அரிசி இருக்கு, இந்த அரிசியை நான் உண்பதற்கு ஏற்றார் போன்று பக்குவப்படுத்துதலை சமைத்தல்ன்றோம். அப்ப சமைத்தல் என்பது பக்குவப்படுத்துதல்னா, சமயம் என்பதும் என்னை பக்குவப்படுத்த வேண்டும். எதற்கு பக்குவப்படுத்த வேண்டும்? சிவமாம் தன்மை எய்துவதற்கு என்னுடைய உடலையும் என்னுடைய மனதையும் பக்குவப்படுத்த வேண்டும். அப்ப கொண்டவாறு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த வாழ்க்கை முறைமையிலிருந்து சற்று விலகி இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே என்னை நிலைநிறுத்துவது சமயம். எழுந்திருத்தலில் இருந்து எழுந்து எதை வேணா செய்யறோம்ன்ற நிலைப்பாடிலிருந்து எழுந்தவுடன் இறைவனுக்கு நன்றி சொல்லுதல், திருநீர் அமைத்தல், இதை பற்றி நாம் சிந்தித்திருந்தோம். அப்ப எழுந்தவுடனே திருநீர் அமைத்து நன்றி சொல்லி நம்முடைய காலை கடன்களை முடித்துவிட்டு குளியலில் இருந்தே மந்திர குளியல் ஆற்றி அனுஷ்டானம் செய்து பூசணி செய்து நம்ம வெளியே வந்தோம்னா அந்த 1 மணி நேர பூசணையாகப்பட்டது அந்த நாள் முழுவதும் நம்மை செம்மையாக வழி நடத்தும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. சரியான முறை மேலே அனுஷ்டானம் செய்தால் நம்முடைய மனம் கண்டிப்பாக செம்மையாகி கொண்டுதான் வரும். நம்முடைய உடலும் செம்மையாகி கொண்டுதான் வரும். உடல் செம்மையாதல் என்றால் என்ன? எல்லோரும் சொல்வது போல நாம் பல்லாண்டு காலம் வாழ்வது அப்படி அல்ல. இந்த உடலாகப்பட்டது எந்த ஒரு புலனுகர்விலும் நான் சொல்வதை கேட்க வேண்டும். இப்ப பார்த்தீங்கன்னா உடல் சட பொருளாக இருந்து நாம சொன்னா கூட உடல் சொல்வதை தான் நாம செய்யறோம். உடல் சட பொருள், என்னுடைய அறிவு சித்து பொருள். ஆனா ஒரு உடலுக்கு தேவைக்காக என் அறிவை மீறி ஒரு சில செயல்களை நான் செய்கின்றேன். இதை நாம் அத்தனை பேரும் சிந்தித்தாலே தெரிந்து கொள்ளலாம். ஒரு பொருள் எனக்கு ஒத்துக்கொள்ளாது என்று என்னுடைய அறிவு என்னை எச்சரிக்கை செய்கின்றது. இது வேண்டாம், இது நம்மை துன்பத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு என்னுடைய அறிவு எச்சரிக்குது. ஆனா இந்த புலன் நுகர்வின் காரணமாக அந்த செயலை நான் செய்கின்றேன். அப்ப என்ன, ஒரு சட பொருள் ஆகிய உடலுக்கு என்னுடைய அறிவு ஈடு கொடுக்க முடியவில்லை. அப்போ இந்த உடலை இந்த அறிவின் சொல்படி கேட்கணும்னா அந்த உடலை நான் பக்குவப்படுத்தணும். அப்ப இந்த உடலை எவ்வாறு பக்குவப்படுத்துறது? இந்த மாதிரி மந்திர குளியலோ இல்ல அனுஷ்டானத்திலே முடியுமானா, இந்த மந்திர குளியிலிருந்து அனுஷ்டானத்துல இருக்கக்கூடிய சதாசிவ தியானத்திலிருந்து அங்கன்யாச கரன்யாசத்திலிருந்து ஆன்ம சமர்ப்பணத்திலிருந்து ஒடுக்கம் வரைக்கும் நாம் சரியா செய்து கொண்டே வந்தால் நம்முடைய இச்சையில் மாறுபாடு ஏற்படும். ரொம்ப முக்கியமான ஒரு சிவபூசை பற்றி நாம பலமுறை சிந்திக்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய செய்தி. சிவபூசைனா நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவா அன்பர்கள் நம்ம செய்யக்கூடிய சிவபூசை ஒரு சிவலிங்க திருமேனி நம்ம வைத்திருப்போம், ஒரு ஆசிரியர் கொடுத்திருக்கலாம், எங்கேயோ விருப்பப்பட்டு நம்ம வாங்கியிருக்கலாம். பெருமான் மீது கொண்ட மிக ஒரு அதீத அன்பின் காரணமா பெருமானுக்கு திருமஞ்சனமாட்டி அலங்கரித்து அவருக்கு நிவேதனம் செய்து போற்றி அர்ச்சனை செய்து மகாதீபம் காட்டும். இதுதான் சிவபூசை. இந்த சிவபூசையின் வாயிலாக என்னுடைய அறிவில் எத்தகைய விளக்கம் பெறுகின்றேன்? ஏன்னா இந்த சிவபூசையை நாம சிந்தித்தோம்னா இது ஒரு மிகப்பெரிய செய்தியை நமக்கு கொடுக்க காத்திருக்கின்றது. சிவலிங்கம்னா என்ன? சிவலிங்கத்தினுடைய உட்கிடை பொருள் என்ன? சிவலிங்கம்ன்றதே முழு முதற் பொருளா? எத்தனை கேள்வி இருக்கு. நாம இதை முறைப்படி நாம பார்க்கலாம். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த அனுஷ்டானத்தை சரியான முறையிலே செய்து இந்த உடலை நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு முதல்ல கொண்டு வரணும். ஏன்னா நம்முடைய மனம் சார்புடைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இது இந்த உடல் தேவை கருதி தான் இது வெளியே போகுது. அப்போ இந்த உடல் தேவை கருதி இது வெளியே போகக்கூடாதுன்னா இந்த உடலாகப்பட்டது முதல் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த முதல் நிலை தான் இந்த அனுஷ்டானம். அதனாலதான் பார்த்தீங்கன்னா சமயத்துல சமயி அப்படின்ற நாம தீக்கை வாங்கிட உடனே நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை அனுஷ்டானம். அனுஷ்டானத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துவதின் நோக்கம்
அனுஷ்டானம் நாம சரியான முறையிலே செய்தால்தான் நம்முடைய கருவிகரணங்கள் தூய்மையாகும். கருவிகரணங்கள் தூய்மையாகும்னா இந்த கருவிகரணங்கள் என்னுடைய அறிவின் பேச்சை கேட்டு செயல்படும். இதுதான் ரொம்ப முக்கியமான விடயம். வாழ்க்கையில நான் சாப்பிடுவதை நான் தான் முடிவு பண்ணணும். என்னுடைய உடல் முடிவு பண்ணக்கூடாது. என்னுடைய தேவைகளை என்னுடைய அறிவு தான் முடிவு பண்ணணுமே ஒழிய என்னுடைய உடல் முடிவு செய்யக்கூடாது. இது கடைநிலையில பார்த்தீங்கன்னா சிவம் என்பதே ஒரு அறிவு விளக்கமாக தோன்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலைப்பாடு. சிவானுபவம், இப்ப சிவலிங்க திருமேனியுடைய அனுபவம் இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த சிவலிங்கம்ன்றதே ஒரு சிவலிங்கத்தையே நம்ம கடவுளா கொள்ள முடியாது. சிவலிங்கம் என்பதின் உள்ளிருக்கக்கூடியதுதான் சிவம். அப்ப சிவலிங்கம் என்பது நம்ம அருவம்னு எடுத்துக்கிட்டோம்னாலோ இல்ல அருவுருவம் எடுத்துக்கிட்டோம்னாலோ இல்ல உருவம் எடுத்துக்கிட்டோம், 3 நிலைப்பாடு இருக்கு இல்லைங்களா? அதுல ஒன்று அருவுருவம், அது சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்தின் வாயிலாக நாம் பெறக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இன்னும் நீங்க நாம நுண்மையா பார்த்தா சிவலிங்கம் என்பது ஒரு பிரிட்ஜ் தான். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை கொடுப்பதற்குண்டான ஒரு மூலம். அதை நாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிவலிங்க திருமேனியை அதனுடைய தன்மையை புரிந்து கொள்வதே முதல் நிலை. நான் முன்னமே சொன்ன சிவபூசை என்பது அன்பின் பார்ப்பட்டு செய்யக்கூடிய நிலைப்பாடு வேறு, அது வேறு. நான் அதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா அது மிகப்பெரிய உன்னதமான நிலை, அன்பினால் செய்யக்கூடியது. ஆனால் இந்த அன்பினையோடே நமக்கு ஞானமாகப்பட்டது தெளிவு பெற வேண்டும், அறிவு தெளிவு பெற வேண்டும். இதான் முன்னமே சொல்லியிருந்தோம். நாம என்னன்னா, எந்த ஒரு செயல்முறையும் அறிவு விளக்கம் இல்லாமல் செய்யும் பொழுது அது சற்று குருட்டுத்தன்மை வாய்ந்ததாகத்தான் இருக்குன்றது ஆசிரியர்கள் கருத்தாக இருக்கின்றது என்பதை நாம் வலியுறுத்தியிருந்தோம். அப்போ சிவபூசையிலேயே அறிவு விளக்கம் பெற்று சிவபூசை ஆற்றுவது எப்படி? அப்போ இந்த சிவலிங்க திருமேனினா என்னன்றது நாம முதல்ல சரியா புரிந்து கொள்ளாமல் சிவபூசையை முழுமையாக ஆற்ற முடியாது. அன்பினால் செய்யக்கூடிய சிவபூசை, ஆகம சிவபூசை, இது இரண்டும் போய் முடிவடையக்கூடிய இடம் உணர்வு தான். அப்போ இந்த உணர்வு சரியான முறையில கிடைக்க பெற வேண்டும் என்றால் அதனுடைய நிலைப்பாடு சரியா இருக்கணும். இந்த அன்புல செய்யக்கூடியதற்கு ஏற்படக்கூடிய கால அளவும் ஆகமத்துல செய்யக்கூடிய சிவபூசையுடைய கால அளவும் பார்த்தீங்கன்னா, ஆகம சிவபூசை செய்தால் இதனுடைய அனுபவ விளக்கம் ரொம்ப வெகு சீக்கிரத்தில் அமையும். உடனே ஆகம சிவபூசைனா அன்பு இல்லையான்னு இருக்கக்கூடாது. இந்த அன்பினால் ஏற்பட்ட ஆர்வத்தின் வாயிலாக ஆகமம் பயின்று செய்து சாமிக்கு செய்யணும்ன்ற ஆசை வந்துட்டுன்னு வைங்களேன், நம்ம எப்படி செய்யணும்னு கத்துக்கணும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை ஒரு டிஷ் கேக்குதுன்னு வச்சுங்களேன், என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு அது இப்படி செய்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொண்டு நான் அந்த பொருளை குழந்தைக்கு செய்து கொடுக்கலாம். அது ஓரளவுக்கு நன்றாக வரும். ஆனால் முறைமையாக இந்த பொருளை பற்றி எப்படி செய்வதுன்றத ஒரு நூல் வாங்கி கற்றோ இல்லை ஏதாவது வீடியோ ஒன்று பார்த்தோ அந்த டிஷ்ஷை எப்படி செய்யறதுன்ட்டு முறையா தெரிந்து கொண்டு அந்த பொருள் நாம செய்தோம்னா அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்? இதுதான் வித்தியாசம். ஆகம சிவபூசினா அன்பு இல்லாமல் இல்லை, இந்த அன்பின் மிகுதியினால் ஏற்பட்ட இச்சையின் வாயிலாக ஆகமத்தை பயின்று சிவபூசை ஆற்றுது. எனவே எது ஒன்றுமே அதனுடைய முறைமை அலையோல நிக்கணும்ன்றதுதான் நம்முடைய சிவநெறி சன்மார்க்கத்தினுடைய வலுவான கருத்து. பொத்தாம்பதுவாக சிவபூசை என்றால் இப்படி செய்யலாம் அப்படின்ற நிலைப்பாடில் சிவபூசை என்றால் இதுதான். முதல் 5 வகை சுத்தி செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக ஞாசங்கள் செய்ய வேண்டும், 6 வகை ஞாசம் செய்யணும். அதற்கு அடுத்ததாக சிவபெருமானை எழுந்தருளச் செய்யணும். அதற்கு அடுத்ததாக பெருமானுக்கு உபச்சாரங்கள் ஆற்ற வேண்டும். அதற்கு அடுத்ததாக பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆற்ற வேண்டும். அப்போ இதுல வெறும் தலைப்பலியே இத்துணை இருக்குன்னா இதை நீங்க முழுமையா உள்ள ஆராய்ந்து இதனுடைய விளக்கத்தை புரிந்து கொண்டு நீங்க சிவபூசை ஆற்றும் போது ஏற்படக்கூடிய தன்மை எவ்வாறு? ஒன்னும் இல்லை, ஞாசம் இதுல 2வது சொன்ன 5 வகை சுத்தின்றது நமக்கு தெரியும்.
பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி. இது நாம எல்லாரும் செய்யறது தான். என்னன்னா இதை நாம இதை தெரிந்து கொள்ளாமல் செய்ய, ஒரு சில பேர் செய்ய, ஒரு சில பேர் புரிந்து கொண்டு செய்யலாம். பூத சுத்தி என்றால் நம்முடைய உடல் உயிர் தூய்மைன்னு நாம சொல்றோம். உடலையும் உயிரையும் எவ்வாறு தூய்மை செய்து கொண்டு ஆற்றுதல். இரண்டாவது தான சுத்தின்னு. தான சுத்தின அகம், உள்ளத்தையும் அங்க சிவபூசை ஆற்றக்கூடிய இடத்தையும் சுத்தம் செய்யறது. இவ்வாறாக சுத்தின்ற நிலக்கத்துல நாம பார்க்க இருக்கின்றோம். நிலைப்பாடு எப்போ சிந்திக்கிறோமோ அப்போ இது எல்லாம் செய்தாலும் இதை முறைமையா அப்படி செய்யறது. இதுல மந்திர சுத்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மந்திர சுத்தியை நம்ம எவ்வாறு அன்றாட செய்யணும்? குறில் எப்படி சொல்லணும், நெடில் எப்படி சொல்லணும், அலபடையில் எப்படி சொல்லணும், இந்த மாதிரி சொல்லும் பொழுதுதான் மந்திர செறிவுக்கு வாய்ப்பு வரும். ஏன்னா எல்லாமே பயிற்சி தாங்க. இந்த பயிற்சியை சரிவர செய்ய செய்ய செய்யதான் நமக்கு இதுல முழுமை ஏற்படும். அத்தகைய மேன்மையான சிவபூசையை முறைமைப்படி ஆகமப்படி செய்தால் என்ன ஆகும்? இதனுடைய அடிப்படையே பார்த்தீங்கன்னா, மேவும் இத்தூய அறிவது பக்குவ ஆவிகட்கு உயர் சிவஞானம் அளிக்க. சிவபூசையினால் நமக்கு கிடைக்க பெறுவது அறிவு விளக்கம். இதை நம்ம மறக்கவே கூடாது. இந்த அறிவு விளக்கம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நுட்பமா சொல்ல போனா சிவபூசையினுடைய அடிப்படை ஆதாரமே 5 எழுத்தும் பஞ்சபிரம்ம மந்திரமும் தான். இந்த பஞ்சபிரம்ம மந்திரத்துல அத்துணை நுட்பங்கள் இருக்கு. அதனாலதான் பார்த்தோம்னா நம்முடைய அனுஷ்டானத்திலிருந்து சிவபூசையிலிருந்து எல்லா நிலைப்பாடுலையும் பஞ்சபிரம்ம மந்திரத்தை விடாம குடிச்சிட்டே வருவோம் நாம். ஏன்னா பஞ்சபிரம்ம மந்திரம் தான் சிவலிங்க திருமேனியுடைய விளக்கத்தை நமக்கு கொடுக்கும். இன்னும் தெளிவாக சொல்ல போனா நம்முடைய மூளையின் செயல்திறன் இருக்கு இல்லைங்களா, இந்த மூளையின் செயல்திறத்தை பத்தி நம்ம ஒரு நாள் சிந்திக்கலாம். ஏன்னா ஐன்ஸ்டீனுடைய கடைநிலையில ஆய்வு செய்யும் பொழுது அவருடைய மூளையை 16 விழுக்காடு தான் அவர் உபயோகப்படுத்தியதாக அறிவியல் கூறுகின்றது. மருத்துவ அறிவியல் 14,000 நியூரான்ஸ் இருக்கக்கூடிய நம்முடைய மூளையில ஏறக்குறைய 916 செல்களை தான் ஐன்ஸ்டீனே உபயோகப்படுத்தினார். அதாவது ஒரு சூப்பர் ஹியூமன் கான்செப்டை கொண்டு வந்த ஐன்ஸ்டீன் கடைநிலையில அவருடைய மூளையில் 16 விழுக்காடை தான் உபயோகப்படுத்தி இருந்தார் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. 16 விழுக்காடை உபயோகப்படுத்தினாலே அவ்வளவு பெரிய ஒரு கான்செப்டை நம்மால கொண்டு வர முடியுதுன்னா மூளையை முழுமையாக உபயோகப்படுத்தினார். என்ன நிலைப்பாடு கிடைக்கும் அப்படின்னா அதுதான் நம்ம அருளாளர்களுடைய நிலைப்பாடு. நம்முடைய மூளையை முழுமையாக உபயோகப்படுத்தினால் நமக்கு கிடைப்பது தான் ESP, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்றோம் இல்லைங்களா. இது பாத்தீங்கன்னா காலம் இடம் அத்துணையும் கடக்கக்கூடிய வல்லமை நமக்குள்ளேயே இருக்கு, நம்முடைய மூளையிலேயே இருக்கு. எதுவுமே வெளியே இருந்து வரப்போறது இல்லை. அத்துணை விடயங்களும் என்னுடைய அறிவில தான் இருக்கு. அது மறைஞ்சு இருக்கு. அது விளங்கி தோன்றணும்னா நான் செயல்பட வைக்கணும். அதை நான் செயல்பட வைக்கணும்னா என்னுடைய முனைப்போட எனக்கு வேற ஒரு உந்துதல் வேணும். ரொம்ப நுட்பமான செய்தி சொல்ற, சிவபூசையினுடைய அடிநாதமான செய்தி. சிவபூசை என்பது ஒரு பிரிட்ஜ் நெட்வொர்க். யாரும் மறக்க, சிவன் கோயில் அத்துணையுமே நம்மை வெளியுடன் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான நிலையம். அதை நம்ம மறக்கவே கூடாது. சிவன் கோயிலுக்கு போய் தயவு செய்து ஏனைய தெய்வங்களிடம் வழிபடுவது போல எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்காது. கொடுக்க மாட்டார். இல்ல, அதை விட மிகப்பெரிய விடயத்தை கொடுப்பதற்குண்டான அற்புதமான இடம் இது. இன்னும் நீங்க சைக்கிக்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இந்த சைக்கிக்ஸோட நிலைப்பாடுல போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒரு திருக்கோயிலுக்குள்ள போகவே சொல்லவே அதனுடைய எனர்ஜி சென்டர் எங்க இருக்குதுன்னு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். இது நம்ம ஆய்வு பண்ணல, அது அனுபவிக்க முயலக்கூடிய இடம். ஒரு இடத்துல நல்ல ஆற்றல் இருக்கு, அந்த நல்ல ஆற்றலை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? அப்ப அந்த நல்ல ஆற்றலை நான் அனுபவிக்கணும்னா அதற்கு முதல்ல என்ன நான் தயார்படுத்திக்கணும் இல்லையா?
நல்ல எனர்ஜி. அந்த எனர்ஜி மூலமா என்னுடைய உடலும் என்னுடைய உள்ளமும் சுத்திகரிக்கப்படணும், இல்லைன்னா மேன்மை அடையணும். அப்ப என்ன பண்ணணும், அந்த எனர்ஜி எங்க இருக்கு அந்த இடத்துலன்றது நாம தெரிந்து கொள்ளணும். ஒரு திருக்கோயிலையும் இது போன்ற ஒரு சென்டர் இருக்கும், எபிக் சென்டர் இருக்கும் எனர்ஜிக்கு. அது எங்க ஒண்ணா இருக்கலாம். அந்த இடத்தை தெரிவு செய்ய வேண்டியது நம்முடைய நிலைப்பாடு. முக்கியமா கண்டிப்பா இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கருவறை. இது அத்துணையும் அறிவியல், நம்ம மறந்துடவே கூடாது. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அத்துணை அறிவியல் தொழில்நுட்பத்தில் வளர்ந்த அத்துணை மேலை நாடுகளை வியக்குது நம்முடைய தென்னிந்திய கோபுர நிலைப்பாடுகளை வைத்து. ஏன்னா வெளியுடன் தொடர்பு ஏற்படுத்துவதற்காக உள்ளாண்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆர்கிடெக்சரை பார்த்தா இருக்கிறதுலயே தி பெஸ்ட் ஆர்கிடெக்சர் எதுனா சவுத் இந்தியன் டெம்பிள் டவர்ன்றதை அவங்க நிரூபிக்கிறாங்க அறிவியல் பூர்வமா, எனர்ஜி வைஸா. அப்போ இந்த டெம்பிள் டவர் இருக்கு, இப்ப கருவறை இருக்கு இல்லையா, அந்த கருவறையில் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய விமானத்திற்கும் அந்த விமானத்திற்கு நேர் கீழே ஆகமப்படி நேர் கீழே சிவலிங்க திருமேனியுடைய பிரம்மரந்திர புழை இருக்கும். அதற்கும் உண்டான ஒரு நேர்கோட்டு இணைப்பு இருக்கு. ஒரு சிவலிங்க திருமேனிக்கும் அந்த விமானத்துக்கும் ஒரு கயிறு தொடர்பு இருக்கு. கயிறுனா அது பிசிக்கல் கிடையாது, அதற்கு நுண்மை, அந்த நுண்மையான ஒரு தொடர்பு இருக்கு. அப்போ வெளியுடன் இந்த மேல இருக்கக்கூடிய விமானம் வெளியுடன் தொடர்பு ஏற்படுத்தி கோபுரத்தில் இருந்து நமக்கு சிவலிங்க திருமேனியுடைய பானத்தோட கனெக்ட் பண்ணும். இந்த பானம் இருக்கு இல்லைங்களா, இந்த பானம் நம்ம பார்க்கிற மாதிரி ஆவுடையாரோட நிற்காது. இதற்கு வேர் இருக்கு. வேர் இருக்குதுன்னா என்னன்னா, இந்த பானத்தினுடைய அடிப்பாகம் நேரா பூமியில உங்களுக்கு இது பண்ணிருப்பாங்க. பானம் தனியா இருக்கும், ஆவுடையார் தனியா இருக்கும். ரெண்டுத்தையும் இணைச்சு மருந்து சாத்திருப்பாங்க. நீங்க உள்ள அமைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப பானம் நேரா போய் பூமியில எர்த்தா இருக்கும், எத்தனையோ அடிக்கு போய் எர்த்தா இருக்கும். அப்ப என்னன்னா, இந்த பானத்தை இந்த பூமியுடைய, அதாவது தூளப்பொருளுடைய கனெக்ட் பண்ணிட்டு இந்த நுண்மை விஷயம் இருக்கு இல்லைங்களா, இதை ஆற்றலின் வாயிலாக வெளியோட கனெக்ட் பண்றதுக்கு உண்டான இடம் தான் விமானம். இப்ப நாம போய் சிவலிங்க திருமேனிய வழிபாடு பண்ணும் பொழுது சிவலிங்க திருமேனிய பாக்குறோம் இல்லைங்களா, இந்த கருவறையில வெளியில இருந்து பெற்ற ஆற்றல் கருவறையில இருந்து வெளியே எங்கேயோ போகாம ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரு பீம் மாதிரி வெளியே வரும் நம்ம கிட்ட. அதை சரியான முறையில உள்வாங்கணும்னா அந்த சிவலிங்கத்தை வைத்துக் கொண்டே நம்மால் வெளியை தொடர்பு கொள்ள முடியும். வெளியை தொடர்பு கொண்டால் என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, ஐன்ஸ்டீன்ல இருந்து ராமானுஜர் வரைக்கும் கடைசியில அவங்க அந்த நிறுவுவதற்கு முன்னாடி, அவங்களுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் நிறுவுவதற்கு முன்னாடி அவங்க வேற ஏதோ ஒரு பொருளுடன் தொடர்பு ஏற்படுத்தி இருந்தார்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல குறிப்பிடக்கூடிய முக்கியமான செய்தி. அப்போ வெளியே இருந்து ஒரு பொருள் சிவலிங்கத்தின் வாயிலாக எனக்கு ஒரு விடயத்தை அறிவுறுத்தும். இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா என்னுடைய மூளையை நானே முழுமையா உபயோகப்படுத்த முடியாது. அதற்கு கண்டிப்பா வெளியே இருந்து புற உந்து சக்தி ஒன்று வேண்டும். அந்த புற உந்து சக்தியை பெறக்கூடிய இடம்தான் திருக்கோயில். அப்ப புறவந்து சக்தியை பெறக்கூடிய இடத்துல போய் நான் வேற ஏதேதோ கேட்கலாமா? அப்ப அந்த சிவலிங்க திருமேனியுடைய தத்துவத்தை ஏன் புரிஞ்சுக்கணும்? சிவலிங்க திருமேனியுடைய அறிவியல் விளக்கத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கிட்டு சிவலிங்க திருமேனியுடைய முழு பயனை நான் எவ்வாறு அனுபவிக்கணும்? இப்ப திருக்கோயில்ல விமானம் வைத்து வெளியோட கனெக்ட் பண்றாங்க இல்லைங்களா, நம்ம அத நான் இந்த விமானம் இல்லாமே எப்படி நான் வெளியுடன் என்னை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது சாத்தியம்? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். நாங்க ஊனுடம்பே ஆலயம். அப்ப ஊனுடம்பு ஆலயம்னா இந்த உடம்புலயும் விமானம் இருக்கணும்ல, இந்த உடம்புலயே கருவறை இருக்கணும்ல. அப்ப அந்த கருவறையிலிருந்து நம்மால விமானத்தின் வாயிலாக வெளியே தொடர்பு கொள்ள முடியும்ல. எல்லாமே அறிவியலாக நமக்கு நிரூபிக்கப்பட்ட விஷயம். இதற்குதான்
நம்முடைய கருவறை வேற எதுவுமே இல்லை, நம்முடைய கிளார்வயன்ஸ் சொல்லக்கூடிய மத்தி, உருவ மத்தி தான் நம்மோட கருவறை. அந்த மத்தியை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அதற்கு தான் பெருமானோட திருநீரை முழுமையா நாம் அணியறது. நெற்றியில கங்காலன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசணும். ஏன்னா கருவறை என்பது அத்துணை தூரம் முக்கியம். இதன் வாயிலாகத்தான் நம்ம சிறுவெளியிலிருந்து பறவெளியை தொடர்பு, அது கொஞ்சம் நுண்மை செய்தி, நாம் அதை வைத்துக்கலாம். அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது சிந்திக்கலாம். இந்த தொகுப்புல நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, என்னுடைய அறிவுத்தன்மை அதுதான் பாத்தீங்கன்னா, மேவும் இத்தூய அறிவது, என்னுடைய அறிவாகப்பட்டது தூய்மை அடைந்து வியாபகமானால் பக்குவப்பட்ட ஆன்மாவாக மாறும். என்ன அறிவு தெளிவு ஏற்படாமல் நாம ஒரு விடயத்திலிருந்து வெளியே வரவே முடியாதுங்க. இது ரொம்ப தெளிவா நாம அனுபவம்ன்றது அறிவு விளக்கம் தான். இதை நம்ம சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு உடனே நம்ம ரொம்ப கலக்கமாயிடும், என்ன ஆகுமோ. இதே அந்த துறையில இருக்கவங்க யாருன்னா நம்ம வீட்டுல இருந்தாங்கன்னு வைங்களேன், திடீர்னு ஒரு தலைவலி வந்துடுது, தீராத தலைவலி, நம்ம எதையோ சிந்திப்போம். இதே ஒரு டாக்டர் படிச்ச ஒருத்தர் நம்ம வீட்டுல இருந்தாங்கன்னா, இது ஒண்ணும் இல்லப்பா, சாதாரண தலைவலி தான், வெயில் நாள் வலிச்சிருக்கலாம், நீங்க கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க சரியாகும்னு சொன்னாங்கன்னா, அப்ப இந்த தெளிவை ஏற்படுத்தியது என்ன அந்த டாக்டர் கிட்ட? இந்த உடலை பற்றிய அறிவு. அப்போ இந்த வாழ்க்கையில நான் துன்பப்படக்கூடாதுன்னா முதல்ல இந்த வாழ்க்கையை பற்றி அறிவு தெளிவு எனக்கு ஏற்படணும். அப்ப எல்லா விடயத்திலையுமே நமக்கு நான் மீண்டும் மீண்டும் இந்த புலனுகர்வை பத்தி சொல்றது காரணம் என்னன்னா, புலனுகர்வு தான் நம்முடைய வீழ்ச்சிக்கு உண்டான அடிப்படை. புலனுகர்வுனா வேற எதுவுமே இல்லைங்க. கண், காது, மூக்கு, வாய், உடல், இதற்காக நம்முடைய வாழ்க்கையை வீணடித்தல். உடனே இதனுடைய உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சாப்பிடுறதுக்காக பாதி பேர் வாழறோம், உடல் இன்பத்திற்காகவே பாதி பேர் வாழறோம், ஒரு சில பேர் செவி இன்பத்திற்காகவே வாழறோம். அப்போ இது போன்ற புலன்களுக்காகவே வாழ்ந்து 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 வீழ்ந்து வீழ்ந்து நம்முடைய பிறவியாகப்பட்டது வீணடிக்கப்படுகின்றது. அப்ப நம்முடைய பிறவி வீணாவதற்கு அடிப்படை காரணம் புலனுகர்வு. அப்ப புலனுகர்வுல இருந்து நான் வெளியே வரணும்னா என்னுடைய அறிவு தெளிவடைய வேண்டும். அப்ப இந்த அறிவு தெளிவடைய வேண்டும்னா என்னாலேயே அந்த அறிவு தெளிவை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. என்னுடைய செயல்திறனை அதிகரிக்க எனக்கு ஒரு உந்து சக்தி வேணும். அந்த உந்து சக்தி தான் நாம திருவருள்னு சொல்றோம். அந்த திருவருளை திருக்கோயிலுக்கு சென்று பெற்றுக்கொள்ளுதல். எவ்வாறு? சிவலிங்கத்தின் வாயிலாக. அத்தகைய மேன்மையான சிவலிங்கத்தை பற்றி சரியாக எத்தனை வகையான லிங்கம் இருக்கு, எந்தெந்த லிங்கம் யார் யார் பதிட்ட செய்யறாங்க, ஒரு லிங்கம்னு சொல்லும் போது அதனுடைய தத்துவ விளக்கம் என்ன, பானம்னா என்ன, ஆவுடையார்னா என்ன, இதனுடைய அளவு என்ன, இதுல பிரமன் பாகம் என்ன, திருமால் பாகம் என்ன, உருத்திர பாகம் என்ன, அட்டமூர்த்தியை எப்படி பார்க்கறது, நவம் தரும் பேதமா லிங்கத்தை எப்படி பார்க்கறது, முதல்ல லிங்கம்னா என்ன அப்படின்ற பல செய்திகளை பற்றி சிந்திப்பதுதான் இந்த சிவபூசை என்ற தொகுப்பினுடைய உண்மை நிலைப்பாடு. எனவே இனி வரக்கூடிய தொகுப்புகள்ல சிவலிங்கம் என்றால் யாது, சிவலிங்கத்தின் தன்மை, சிவலிங்க பூசையை எவ்வாறு ஆற்ற வேண்டும் ஆகமப்படி அப்படின்ற படிநிலை விளக்கங்களை இனி வரக்கூடிய தொகுப்புகளில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு பெருமக்கள், தயவு செய்து இதனுடைய நுட்ப பொருள்களை ஆய்ந்து அதுல இன்னும் நம்ம அறிவில் தெளிவு. ஏன்னா ஒரு பொருளை கேட்டல் என்ற நிலைப்பாடு வேற, இதை நாம் அடுத்த தொகுப்புல சிந்திக்கலாம். ஒரு செய்தியை கேட்கிறோம், நாம விட்டுடுறோம். மேபி ஒரு சில பேருக்கு நல்ல நினைவாற்றல் இருந்தா அந்த அந்த சொன்ன ஒரு செய்தி பதிந்திருக்கும். இது என்ன ஆகும்? இட் வில் பிகம் a knowledge. அவ்வளவுதான். நாலேஜ்னு என்ன? லெட்ஜிங் த நோன் திங்ஸ். அவ்வளவுதான். எனக்கு தெரிய வந்த விடயங்களை நான் வைத்திருத்தல். ஜஸ்ட் லைக் அன் ஹார்ட் டிஸ்க். அதனால என்ன பலன் இருக்கு? ஒரு பொருளை கேட்டல், கேட்ட பொருளை
சிந்தித்தல், சிந்தித்த பொருளில் தெளிதல், தெளிந்த பொருளில் நிட்டை கூடல், அனுபவத்து இருத்தல். அப்பதான் கேட்ட பொருளுடைய தன்மை விளங்க பெறும். அப்ப சிவபூசை பற்றி நாம இத்தனை தூரம் பேசுறோம், எவ்வளோ நூல்கள் நாம படிச்சிருப்போம் கண்டிப்பா. அப்ப அதெல்லாம் படித்தவாறு விட்டு நான் வெறும் நீரும் பூவும் வச்சுட்டு போன என்ன அர்த்தம்? அப்ப அந்த சிவபூசையினுடைய முழுமையை நாம் அத்துணை பேரும் உங்களுடன் சேர்ந்து நானும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனையை துவங்கியுள்ளோம் என்று கூறி இந்த அளவுக்கு இந்த தொகுப்பை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.